சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் வேலைக்கு செல்வது அதிகரித்துள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். PLFS எனப்படும் குறிப்பிட்ட கால தொழிலாளர் கணக்கெடுப்பானது தேசிய புள்ளியியல் நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது. இதற்கான தரவுகள் ஒவ்வொரு காலாண்டிற்கும் கணக்கிடப்படுகிறது. இந்நிலையில் PLFS கணக்கெடுப்பின் மூலம் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் வேலைக்கு செல்வது அதிகரித்துள்ளதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் அவர் கூறுகையில், 2023-24 ஆண்டுக்கான PLFS கணக்கெடுப்பு மூலம் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் எழுத்தறிவு அதிகரித்துள்ளது. 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் எழுத்தறிவு 59.1% இருந்தது. இப்போது 79.5% அதிகரித்துள்ளது. மேலும் 2021-22 ஆண்டை ஒப்பிடும்போது வேலைக்கு செல்லும் சிறுபான்மையின பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2021-22 ஆண்டு நடந்த PLFS கணக்கெடுப்பில் வேலைக்கு செல்லும் இஸ்லாமிய பெண்களின் எண்ணிக்கை 15% இருந்தது. 2022-23 இந்த எண்ணிக்கை 14.2% குறைந்த நிலையில் இப்போது 21.4% உயர்ந்துள்ளது. வேலைக்கு செல்லும் கிறிஸ்தவ பெண்களின் எண்ணிக்கை 2021-22 ஆண்டில் 34.2% இருந்த நிலையில் 2023-24 38.3% உயர்ந்துள்ளது. இதேபோல வேலைக்கு செல்லும் சீக்கிய பெண்களின் எண்ணிக்கை 19.8% இருந்தது. 2023-24 ஆண்டில் இது 31.7% உயர்ந்துள்ளது என்று கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். சிறுபான்மையினரின் திறன் மேம்பாட்டுக்காக கொண்டுவரப்பட்ட படி மற்றும் பணி திட்டம், பாரம்பரிய கைவினைப் பொருட்களை ஊக்குவிப்பதற்காக சிறுபான்மையினரின் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்ட உஸ்தாத் திட்டம் போன்றவை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.